இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு? உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன். அவருடைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட போது அவருக்கு வயது 75 வயது. இந்த வாக்குத்தத்தங்கள் சொல்லி ஆண்டுகள் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப ஆபிரகாமுக்கு வயது 100 வயது. வசனம் சொல்லுகிறது, அவன் 100 வயதா இருந்தார். பிள்ளை பெறுவதற்கான பலன் அவருக்கும் இல்லை, சாராளுக்கும் இல்லை. ஆனா வசனம் அப்படியோடு முடிக்காம, ஆனாலும் அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னதை செய்வார் என்று முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. அன்னவர்களே, நீங்க விசுவாசத்தில் முதன்மையானவர்களாய் மாற வேண்டுமானால், இந்த ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தகப்பனாய் இருந்தது போல நீங்களும் மாற வேண்டுமானால், உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதிலே விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கக்கூடாது. விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற வேண்டும். அது காலங்கள் கடக்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காலங்கள் தாமதிக்கலாம். வாரங்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், வருடங்கள் புரண்டோடலாம். வேதம் சொல்கிறது, நம்புவதற்கு ஏதுமில்லாது இருந்தது. இதெல்லாம் நடக்காது, இனி என்ன நடக்கும், இனி இந்த காரியம் நடக்காது என்று சொல்லுகிற நிலைமைக்கு வரலாம். ஆனாலும் இந்த ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை, மாறாக விசுவாசத்திலே வல்லவனானான். இந்த மாலை நேரத்தில் நான் தாழ்மையா கேட்கிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து விசுவாசத்துல வல்லவர்களாய் ஆயிருக்கிறீர்களா, இல்ல பலவீனராய் ஆயிருக்கிறீர்களா? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நடக்கல, எங்க நடக்கும், நடந்தா பாத்துக்கலாம், அப்படி மாறிட்டீங்களா? கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார், சொன்னதை செய்கிற தேவன் அவர், அவர் வல்லவர் அவர் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தி நாளுக்கு நாள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் இருக்கிறீர்களா? பாருங்க, விசுவாசத்துல பெருகி இருக்கிறோமா? விசுவாசத்துல முதிர்ச்சி அடைந்திருக்கிறோமா? விசுவாசத்துல கர்த்தர் சொன்னது நடக்கும் என்ற நம்பிக்கையில நீங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறீர்களா, குறைந்து கொண்டே இருக்கிறீர்களா? விசுவாசத்துல குறைந்தவர்கள் அவங்க நிலைக்கிறது ரொம்ப கஷ்டம். விசுவாசத்துல துவண்டு போனவர்கள் கர்த்தருடைய சத்தியத்துல நிலைப்பது ரொம்ப கடினம். ஆனா விசுவாசத்துல பெருகுகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட எதிர்மறையான நேரங்களிலும், எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் வல்லவர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் முதன்மையா இருப்பார்கள். ஆபிரகாம் பாருங்க, கொஞ்ச காலம் இல்ல, சுமார் 25 ஆண்டு காலம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தார்.